ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். நீங்கள் கடையில் வாங்கும்போது பலகாரத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசியை நம்ம இந்த தடவை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை இப்போது எல்லா பக்கமும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மழையாக இருக்குது, வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியில் தொடச்சிட்டு கூட நீங்கள் அப்படியே டைரெக்டாக கழுவெல்லாம் செய்ய வேண்டாம், அப்படியே டைரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த டம்ளர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இந்த டம்ளரில் 8 டம்ளர் அளவுக்கு நல்ல கோபுரமாக அளந்து அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா, வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கணும், நல்லா காய போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய போட்டு எடுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் இதை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணும்போது நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது, அதனால் நான் இதை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வெயிலில் கொண்டு போய் ஒரு துணியை விரித்து அதில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நல்ல சுருக்குன்னு வெயிலில் ஒரு 2-4 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயணும். ஒரு அரை நாள் முழுக்க காய விட்டுடணும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நல்ல வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒருவேளை இப்போ கொஞ்சம் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் மழையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசியை நனைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியில் நல்லா அதில் இருக்க தூசியெல்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக அப்படியே உளுந்து மட்டும் வறுத்துட்டு நம்ம அரிசியோடு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் எப்படி 2 மெத்தடில் எப்படி செஞ்சாலுமே இதில் மாற்றம் எதுவும் கிடையாது. நான் இந்த தடவை வெயில் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து நல்ல வெயிலில் காய வச்சுக்கிறேன். நல்லா அந்த சுத்தமாக அரிசி அந்த ஈரம்லாம் போக நல்லா மொறுன்னு நல்லா காயணும். இப்போ நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்க போகிறேன். அரிசியும் உளுந்தும் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா நல்லா கோபுரமாக அளந்த 4 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுந்து நம்ம சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 8 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் அதை அப்படியே டபுள் ஆக்கி 3 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த உளுந்தை நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். உளுந்தை வறுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவக்க வறுத்துடக்கூடாது. ரொம்ப சிவக்க வறுபட்டுருச்சு அப்படின்னா முறுக்கும் ரொம்ப சிவந்து போயிடும். அதனால் ஓரளவுக்கு நல்ல சுருக்குன்னு சூடு இருக்கிற மாதிரி வறுக்கணும். ஆனால் வறுபடுற வாசனை வந்தால் போதும், கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம உளுந்தை நம்ம பக்குவமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி வெள்ளை உருட்டு உளுந்து வாங்கிக்கோங்க. உளுந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா முறுக்கும் நல்லா சூப்பராக வரும். இப்போ உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை அதில் சேர்த்து நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருக்குன்னு சூடு வர அளவுக்கு வறுக்கணும். ஆனால் ரொம்ப அந்த நிறம் மாற வறுக்கக்கூடாது. கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்போ அதை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். உளுந்து அடியில் இருக்கிற உளுந்து கலராமல் விட்டுட்டிங்கன்னா கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு வறுத்துட்டு எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு. ஆனால் ரொம்ப நிறம் மாற விட்டுடக்கூடாது. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நீங்கள் கையில் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் டக்குன்னு பிடிக்க முடியாது, சுருக்குன்னு சூடு ஏறும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறாமல் சிவக்காமல் வறுத்துக்கணும். இப்போது இந்த வறுத்த உளுந்தை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. நீங்கள் காட்டன் கிளாத்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளேட்லலாம் கொட்டி ஆற வச்சோன்னா அந்த சூடோடு அந்த உளுந்தை கொட்டும் போது அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அந்த சூடு ஆறும் போது பிளேட்டில் அந்த பருப்புக்கு அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் இது மாதிரி ஒரு துணியில் விரித்து விட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி விடாது. அதனால் இந்த பருப்பு நமக்கு வறுத்த பருப்பு நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். அதனால் இது மாதிரி நல்லா ஒரு துணியில் காட்டன் கிளாத்தில் விரித்து இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். ஆறின பிறகு நம்ம இதை அரிசியோடு சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம வெயிலில் காய வச்சுருந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு அரிசியில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் எடுத்து கடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா நறுக்குன்னு கடிப்படும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இது மாதிரி காய வச்சுக்கணும். நல்ல வெயில் இருக்கும்போது மட்டும் நான் சொன்ன மாதிரி அரிசியை நனைச்சி காய போடுங்க, அப்படி இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்துருச்சு. ஆறின பிறகு தான் அரைக்க கொடுக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அரிசி அரைச்ச மிஷினில் தான் அரைக்கணும். இந்த கோதுமையோ கடலைப்பருப்போ இப்போ தீபாவளி டைமில் ஏதாவது பலகாரங்களுக்காக அரைச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்ம கோதுமையோ இல்லைன்னா கடலைப்பருப்பு அது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய முறுக்கு மாவு அரைச்சாங்கன்னா முறுக்கு வந்து செவந்து போயிடும். கொஞ்சம் கோதுமையில் அரைச்சிட்டாங்கன்னா வலுவழுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் அரிசி அரைச்ச பிறகு நம்ம அரைக்க கொடுத்து வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ அரிசியை கொடுத்து தனியாக ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கையோடு நம்மளுடைய முறுக்கு மாவை கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா ஒயிட்டாகவே பிரைட்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் மிஷின்லேயே உங்களுக்கு அந்த இடம் இருந்ததுன்னா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் சூடாக இருக்கக்கூடாது மாவு. இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு வேளை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அந்த சூட்டோடையே மாவை வைக்காமல் டக்குன்னு ஒரு பேப்பரை விரித்து அதில் வந்து இந்த மாவை கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. சூடோடு இருந்ததுனால நம்மளோட முறுக்கு மாவு முறுக்கு வந்து செவந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து எந்த அளவுக்கு நம்ம முறுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை தனியாக எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரே தடவையாக செய்கிறதுனால செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பேட்சாகவும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம அரைச்சிட்டு வந்த மாவுலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறேன். இந்த முறுக்கு மாவை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட ஒரு 2-3 மாதம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா உளுந்தெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கனால வண்டெல்லாம் வராது. 2-3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம எடுக்கிற மாவை வந்து இந்த மாதிரி நல்லா சளிச்சிடுங்க. ஏன்னா சின்னதாக ஏதாவது அரிசி பருப்பு ஏதாவது அரைப்படாமல் இருந்தது அப்படின்னா நம்ம அதோடய சேர்த்து மாவை பிசைஞ்சு நம்ம முறுக்கு பிழியும் போது டக்குன்னு எண்ணெயில் வந்து அப்படி டப்புன்னு தெறிக்கும் அந்த அரிசி. அந்த அரைப்படாமல் இருக்கிற அரிசியோ பருப்போ அப்படி தெரிச்சதுன்னா எண்ணெய் வந்து மேலே தெறிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயமாக இது மாதிரி நல்லா நைஸாக சளிச்சிடுங்க. சளிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸான மாவாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், சலிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ என்ன தான் நைஸாக அரைச்சாலும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி திப்பியாக குருணையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த சலிச்ச மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ மாவு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை இந்த உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பையும் பெருங்காயத்தையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இந்த மாவில் சேர்த்து பிசைய போகிறோம். தூள் உப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி கரைச்சிட்டு சேருங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு எல்லா மாவுலையுமே நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த உப்பு பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான். இப்போ இந்த மாவில் வந்து நான் கொஞ்சமாக கருப்பு எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பும் பெருங்காயமும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வெண்ணெய் மாதிரி பதத்தில் பிசைஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த உப்பும் பெருங்காயமும் சேர்த்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடியில் கொஞ்சம் உப்பு அந்த பெருங்காயம்லாம் கரையாமல் இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவையான தண்ணி இந்த கிணத்துல சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். தேவையான அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இவ்வளோ தான் அவ்வளோதான் அளவு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி வந்து நமக்கு அந்த மாவு இழுத்துக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லா மாவையுமே இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. கொஞ்சம் டைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு முறுக்கு பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு பிசையணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாராளமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நான் மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன்.
பாருங்கள் மாவு எப்படி நீங்கள் இப்படி விரல் வச்சிங்கன்னா இப்படி உள்ளே போகணும். இப்படி வெண்ணெயை நம்ம வலித்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும். பாருங்கள் ரொம்ப தண்ணியாக ஓடக்கூடாது, ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் இப்படி இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், நீங்கள் கையில் தொட்டால் நல்லா வலுவலுன்னு அந்த உளுந்து மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வலுவலுன்னு நல்லா வெண்ணெய் போல் பதத்தில் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. அப்படி இல்லைனாக்கா நமக்கு மேலே இருக்கிற மாவு வந்து காய ஆரம்பிச்சிடும். அதனால் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது முறுக்கு பிழிகிற அச்சு இருக்கு இல்லையா, முறுக்கு குழலில் நம்ம வந்து இந்த முறுக்கு தேன் குழலுக்கு வந்து இந்த மாதிரி 3 இல்லைன்னா 5 ஹோல்ஸ் உள்ள அந்த அச்சு இருக்கும். அதை போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாவை இப்படி எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும், ரொம்ப கையில் ஒட்டாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்ன கரண்டி யூஸ் பண்ணி கூட எடுத்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு மாவை எடுத்து இந்த முறுக்கு அச்சில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவு வந்து கையோட மூடி வச்சுடுங்க, இல்லைனா காய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். லேசாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி மாவை வந்து திக்காக ரெடி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த மாதிரி முறுக்கு பிழிகிறதுக்கு நம்ம அரிகரண்டி இருக்கும் இல்லையா, வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜல்லடைய ஓட்டையாக இருக்குல்ல, அந்த ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரிகரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் முறுக்கை பிழிஞ்சு நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டுக்கலாம். டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் பிழிகிறதுனாலும் பிழிஞ்சிக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சேஃபான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும், இது டேரெக்டாக தான் பிழிவாங்க, எண்ணெயில் தான் பிழிவாங்க இந்த தேன் குழல்ங்கிறது. இல்லைனாக்கா இந்த மாதிரி எண்ணெய் தடவின கரண்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு போடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து மாவுலேருந்து எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். இப்படி பபிள்ஸ் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தோசை கரண்டி இருக்கு இல்லையா, தோசை திருப்புற கரண்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கை பிழிஞ்சு போடலாம். நான் இதுலேயும் உங்களுக்கு பிழிஞ்சு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல பிழிஞ்சு வச்சுருந்த முறுக்கை எண்ணெயில் பாருங்கள், நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி பிழிஞ்சிங்கன்னா ஒட்டாது, ஈஸியாக இப்படி உள்ளே போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது சூடாகும் போது அது வேகும் போது இப்படி பபிள்ஸாக வருது, நுரைச்சி வருது. இதுவே ரிஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வராது. அதனால் நிறக்க அந்த பாத்திரத்தில் வந்து முழுசாக இருக்க மாதிரி எண்ணெய் வச்சுக்காதீங்க. அப்புறம் இது மாதிரி பொங்கி வெளியில் வடியும். அதனால் ஒரு பாதி பாத்திரம் வரைக்கும் மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு முறுக்காக போட்டுடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தோசை திருப்பி இருக்கு இல்லையா, அந்த தோசை கரண்டிலையும் உங்களுக்கு நான் முறுக்கு ஒன்று பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 சுற்று கொஞ்சம் அப்படி சுற்றி தள்ளி பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இந்த மாவு வந்து இந்த மாதிரி கையினால் இப்படி கட் பண்ணி இல்லை அந்த எண்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து அது பிரிஞ்சு போகாது எண்ணெயில் போடும்போது. இப்போ இதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில். இது மாதிரி ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரலாம். உங்களுக்கு அந்த பாத்திரத்துடைய கொள்ளளவை பொறுத்து 4, 5 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல போட்ட முறுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு இது வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். முறுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா காஞ்சிடணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வேக விடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்ச பிறகு நம்மளுடைய முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து அதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இடையில ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் இடம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இன்னும் ஒரு 2-3 முறுக்கு கூட பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல போட்டோம், இப்போ நம்ம 3ஆவதாக ஒன்று போடுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு பாருங்கள், கொஞ்சம் அந்த சலசலப்பு குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து கொஞ்சம் சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இன்னொரு 1 நிமிஷத்தில் நம்ம இந்த முறுக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான். தேன்குழல் முறுக்கு வந்து செட்டிநாட்டுடைய ஸ்பெஷல் முறுக்கு. தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் இந்த தடவை தீபாவளிக்கு முறுக்கு எப்படி செய்யலாம், மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த முறுக்கு வெந்து முடிச்சிருச்சு பாருங்கள். அதாவது அந்த சலசலப்பு இல்லாமல் இந்த மாதிரி அப்படியே மிதந்துட்டுருக்கும், எண்ணெயில் தண்ணியில் மிதக்கிற மாதிரி மிதக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நம்ம பிழிஞ்சு கரண்டிலே பிழிஞ்சு போடுங்க. இல்லை டேரெக்டாக பிழிகிற உங்களுக்கு பிழிய தெரியும், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலே கூட பிழிஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு நீங்களும் இந்த தடவை தீபாவளிக்கு ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி இந்த தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி சூப்பரான முறுக்கு உங்களுக்கும் செய்ய வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இந்த மாதிரி சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.